ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் காவல் மரணத்திற்கு நீதி கேட்டு தாவேகா சார்பில் போராட்டம் நடந்தது. அதில் கட்சியின் தலைவர் விஜய் பேசினார். மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர். அந்த குடும்பத்திற்கு நடந்த கொடுமைக்கு முதல்வர் சாரி கேட்கிறார். அதையும் சேர்த்து உங்கள் ஆட்சியில் இறந்த 24 பேரின் குடும்பத்திற்கும் நீங்கள் சாரி சொன்னீர்களா என்று முதல்வருக்கு விஜய் கேள்வி எழுப்பினார். அஜித்குமார் குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுத்தது போல 24 பேரின் குடும்பத்திற்கும் நிவாரணம் கொடுங்கள். சாத்தான்குளம் வழக்கை சிபிஐக்கு மாற்றிய போது அவமானம் என்று கூறிய ஸ்டாலின் இப்போது அஜித்குமார் வழக்கை அதே சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார் என்று விஜய் கண்டனம் தெரிவித்தார். சிபிஐ அமைப்பானது RSS பிஜேபியின் கைப்பாவையாக செயல்படுகிறது. தாவேகா முன்னெடுத்த போராட்டத்தால் முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசின் பின்னால் ஒளிந்து கொள்கிறார் என்று விஜய் விமர்சித்தார். அனைத்திற்கும் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு, உங்களுக்கு முதல்வர் பதவி எதற்கு என்று ஸ்டாலினுக்கு விஜய் கேள்வி எழுப்பினார். உங்களிடம் பதில் இருந்தால் தானே வரும், சாரி மட்டும்தான் வரும். விளம்பர மாடல் திமுக இப்போது சாரியுமா மாடல் அரசாக மாறியுள்ளது என்று விஜய் கடுமையாக விமர்சித்தார். முதல்வர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை சரி செய்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் தாவேகா சரி செய்ய வைக்கும் என்று விஜய் சவால் விடுத்தார். அண்மை செய்தி. மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் காவல் மரணத்திற்கு நீதி கேட்டு தாவேகா சார்பில் போராட்டம் நடந்தது. அதில் கட்சியின் தலைவர் விஜய் பேசினார். மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர். அந்த குடும்பத்திற்கு நடந்த கொடுமைக்கு முதல்வர் சாரி கேட்கிறார். அதையும் சேர்த்து உங்கள் ஆட்சியில் இறந்த 24 பேரின் குடும்பத்திற்கும் நீங்கள் சாரி சொன்னீர்களா என்று முதல்வருக்கு விஜய் கேள்வி எழுப்பினார். அஜித்குமார் குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுத்தது போல 24 பேரின் குடும்பத்திற்கும் நிவாரணம் கொடுங்கள். சாத்தான்குளம் வழக்கை சிபிஐக்கு மாற்றிய போது அவமானம் என்று கூறிய ஸ்டாலின் இப்போது அஜித்குமார் வழக்கை அதே சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார் என்று விஜய் கண்டனம் தெரிவித்தார். சிபிஐ அமைப்பானது RSS பிஜேபியின் கைப்பாவையாக செயல்படுகிறது. தாவேகா முன்னெடுத்த போராட்டத்தால் முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசின் பின்னால் ஒளிந்து கொள்கிறார் என்று விஜய் விமர்சித்தார். அனைத்திற்கும் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு, உங்களுக்கு முதல்வர் பதவி எதற்கு என்று ஸ்டாலினுக்கு விஜய் கேள்வி எழுப்பினார். உங்களிடம் பதில் இருந்தால் தானே வரும், சாரி மட்டும்தான் வரும். விளம்பர மாடல் திமுக இப்போது சாரிமா மாடல் அரசாக மாறியுள்ளது என்று விஜய் கடுமையாக விமர்சித்தார். முதல்வர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை சரி செய்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் தாவேகா சரி செய்ய வைக்கும் என்று விஜய் சவால் விடுத்தார். அண்மை செய்தி. மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் காவல் மரணத்திற்கு நீதி கேட்டு தாவேகா சார்பில் போராட்டம் நடந்தது. அதில் கட்சியின் தலைவர் விஜய் பேசினார். மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர். இந்த குடும்பத்திற்கு நடந்த கொடுமைக்கு முதல்வர் சாரி கேட்கிறார். அதையும் சேர்த்து உங்கள் ஆட்சியில் இறந்த 24 பேரின் குடும்பத்திற்கும் நீங்கள் சாரி சொன்னீர்களா என்று முதல்வருக்கு விஜய் கேள்வி எழுப்பினார். அஜித்குமார் குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுத்தது போல 24 பேரின் குடும்பத்திற்கும் நிவாரணம் கொடுங்கள். சாத்தான்குளம் வழக்கை சிபிஐக்கு மாற்றிய போது அவமானம் என்று கூறிய ஸ்டாலின் இப்போது அஜித்குமார் வழக்கை அதே சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார் என்று விஜய் கண்டனம் தெரிவித்தார். சிபிஐ அமைப்பானது RSS பிஜேபியின் கைப்பாவையாக செயல்படுகிறது. தாவேகா முன்னெடுத்த போராட்டத்தால் முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசின் பின்னால் ஒளிந்து கொள்கிறார் என்று விஜய் விமர்சித்தார். அனைத்திற்கும் நீதிமன்றம் தலையிட வேண்டுமென்றால் நீங்கள் எதற்கு, உங்களுக்கு முதல்வர் பதவி எதற்கு என்று ஸ்டாலினுக்கு விஜய் கேள்வி எழுப்பினார். உங்களிடம் பதில் இருந்தால் தானே வரும், சாரி மட்டும்தான் வரும். விளம்பர மாடல் திமுக இப்போது சாரிமா மாடல் அரசாக மாறியுள்ளது என்று விஜய் கடுமையாக விமர்சித்தார். முதல்வர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை சரி செய்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் தாவேகா சரி செய்ய வைக்கும் என்று விஜய் சவால் விடுத்தார்.